ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் ஜோஷ்வா கன்னிமீப்புள் காக்கா. இதோட டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். நடிச்சவங்க பார்த்திங்கன்னா லிஸி ஆண்டனி, மன்சூர் அலிகான், வருண் கமல், ரஹி கிருஷ்ணசேகர், டிடி கிட்டு, விசித்ரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்பு அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ ஹீரோட என்ட்ரி ஃபஸ்ட் எடுத்தோன்னா 2 வீலரில் போகிற மாதிரி காட்டுவாங்க. இதில் கதை என்னென்னு பார்த்திங்கன்னா எடிட்டிங், ஆண்டனியோட எடிட்டிங் வந்து அங்கே ஒரு சூப்பர்பான ஒரு இன்ட்ரொடக்ஷனோடு இருக்கும். அதாவது நியூயார்க் நகரத்தில் வக்கீலாக இருக்க குந்தவி ராஹி, அந்த குந்தவின்ற கேரக்டர் ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பலை பிடிச்சி கொடுத்துருவாங்க. தண்டனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவரை கொல்றதுக்கு கடைசி தலைவன் ஆள் முயற்சிக்கிறான். அவளை கொலை பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. சென்னைக்கு வரும் குந்தவி வந்து இப்போ இந்த கான்ட்ராக்ட் கில்லரான வருண் கமலை வந்து சந்திக்கிற மாதிரி வருது. அப்போ வந்து அவர் காப்பாற்றுறாரு. அப்போ காப்பாற்றி அவர் லவ்வில் சொல்லும்போது இவங்க அமெரிக்கா நியூயார்க் போகிற மாதிரி வருது. அப்போ ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டை வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். வருண் வந்து ஃபைட்லாம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. நடிப்பு தான் கொஞ்சம் இது வந்தது. ஸோ அந்த ஃபைட் அப்போ ஒரு ஃபைட் பண்ணி அந்த ஹீரோயினை காப்பாற்றிருக்காரு. அப்போ மறுபடியும் அவங்க இது சந்திக்கும்போது உயிருக்கு ஆபத்துன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சு மறுபடியும் இங்கே கான்ட்ராக்ட் கில்லரோட உதவி நாடும்போது அப்போ என்ன நடந்துச்சுன்றது தான் கதை. ஸோ இந்த வருண் கமல்ன்றவரோட இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்காக காப்பாற்றுற மாதிரி வரும். அப்போ வந்து கிருஷ்ணா மன்சூர் அலிகான் அவங்க குரூப் வந்து ஒரு 6 கோடிக்காக வந்து அவங்கள இது பண்ணுற மாதிரி வரும். அந்த சீன்லாம் எல்லா சீன்லேயுமே வந்து வருணோட ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. பாட்டு வந்து 4 பாட்டு வருது. 4 பாட்டும் வந்து கேட்குற மாதிரியே இல்லை, சுமாராக இருந்துச்சுன்னு வேணால் சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் வந்து கார்த்திக் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய இடத்துல ஆர்ஆர் வந்து ரொம்ப இன்னும் நல்லா சொல்லும்படியாக நல்லா பண்ணியிருக்கலாம். ஒரு இடத்துல அந்த ஏர்போர்ட்டில் வர ஃபைட்டில் வந்து ஹெவியான ஃபைட் அப்போ வந்து ஒரு சாங் வந்து மேட்ச் ஆகாமல் இருந்துச்சு. அந்த ஜோஷோட இன்ட்ரோ சாங் வந்து மேட்ச் ஆகாமல் இருந்தது. மற்றபடி டைரக்டர் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜிவிஎம் தான் பண்ணியிருக்காரு ஸ்கிரிப்டு. அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த திரைக்கதையில் வந்து பண்ணும்போது அது வந்து ரொம்ப டச்சிங்காக, இப்போ காக்காவில் வர விறுவிறுப்பு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஸ்பீடாகவோ இல்லை யூனிக் சீனாவோ இல்லை அப்படியே எல்லாமே ஃப்ளாட்டாகவே போச்சு. ஆனால் இந்த ஃபைட்டு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபைட்டும், அந்த ஹோட்டல் ஃபைட்டு, ரூமில் வர ஃபைட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த காருக்குள்ளேயே மன்சூர் அலிகானுக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஒரு ஃபைட் வரும். அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் தான் சொல்லலாம். ஆனால் படத்தோட திரைக்கதைன்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அதை மட்டும் தவிர்த்துருக்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆனால் படத்தோடு பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஆர்ட் டைரெக்ஷன் அதுக்கெலாம் அவ்வளோ ஒன்றும் வேலை கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட்டு யானிக் பென்ன்றவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டண்ட்டுக்கும் அந்த ஸ்டண்ட்டில் வந்த ஆளுங்களுக்கும் ஜோஷ்வான்ற கேரக்டருக்கும் தான் ரொம்ப சூப்பராக இதுவாச்சு. கிளைமேக்ஸில் கிட்டுவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவரோட அமெரிக்கன் ஆக்சண்ட்டு, ஸ்பீச்சு அதெல்லாம் நல்லா இருந்தது. அங்கங்கே அந்த நியூயார்க்லேருந்து வந்து பேசுகிறது இங்கிலீஷ்னாலும் அதெல்லாம் அலுப்பு தட்டல. படத்தோட சீன்ஸில் தான் ஆழமாக பதியாமல் அப்படியே படத்தோட திரைக்கதை தான் அலுப்பு தடிச்சு தவிர அங்கங்கே வர ஃபைட்டு செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் விறுவிறுப்பாக போன மாதிரி தான் இருந்தது. ஃபைட்டு, அந்த சீக்வன்ஸ், அவர் பண்ணது, ஹீரோ ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருந்தது. அவருக்கு அந்த ரொமான்ஸ் சீனு, நடிக்கிற இது, ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் தான் கொஞ்சம் அவருக்கு செட் ஆகலை. மற்றபடி ஆக்ஷன்லாம் வருணோட ஆக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தார். அந்த கிருஷ்ணா கூட போடுற ஃபைட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அது ஹேட்ஸ் ஆஃப் டு த ஸ்டண்ட் மேன்ஸ் அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபருக்கு யானிக் பென் அவங்களோட இது வந்து பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரோட படம் தான். ஜிவிஎம் வந்து அவரோட லெவலே வேறு இருந்தாலும் இது வந்து அவருக்கு வந்து இது இன்னும் ஒரு எக்ஸலண்ட்டான போர்ட்ரேட்டை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படி தான் சொல்லணும். தேங்க்யூ.